வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான அலசல், அதாவது ஒரு பெரிய மலைய எப்படி ரொம்ப சுலபமா ஏறுதுங்கிறத பத்தி தான் இருக்க போகுது. ம் மலைய ஏறுறதுன்னா நீங்க இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு சொல்றீங்க கரெக்ட்டா? அதேதான். உங்களுக்கே தெரியும், குரூப் 1 ப்ரிப்பரேஷன்னா எக்கச்சக்கமான சிலபஸ் இருக்கும். ஆனா வெறும் 90 நாட்கள்ல ரொம்ப ஸ்மார்ட்டா எப்படி இந்த எக்ஸாமை எதிர்கொள்றதுன்னு ஒரு பிளான் நம்ம கையில கிடைச்சிருக்கு. ஆமா, ஏபி லேர்ன் எக்ஸ் 3D கொடுத்திருக்கிற இந்த 90 நாள் மாஸ்டர் பிளான் பிடிஎஃப் தான் இன்னைக்கு நம்மளோட சோர்ஸ். இது சும்மா ஏதோ ஒரு டைம் டேபிள் கிடையாது. கண்டிப்பா. சரி, இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த பிளான்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம், தினமும் 9 மணி நேரம் படிக்க சொல்றாங்க. அதுவும் 3 மணி நேரமா பிரிச்சு. அது ஒரு ரொம்ப சயின்டிஃபிக்கான அப்ரோச். காலையில 3 மணி நேரம், மதியம் 3, அப்புறம் இரவு 3. ஆனா இந்த 9 மணி நேரத்துல அவங்க எந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படிங்கறத இங்க கேம் சேஞ்சர். பாத்தீங்கன்னா, இதை நான் ஒரு டயட் பிளான் மாதிரி தான் பார்க்கறேன். நம்ம தட்டுல எல்லா சாப்பாட்டையும் ஒரே அளவுல வைக்க மாட்டோம் இல்லையா? எந்த உணவும் நமக்கு அதிக எனர்ஜி கொடுக்குமோ அதுதான் அதிகமா சாப்பிடுவோம். கரெக்ட். இங்கேயும் அதே சப்ஜெக்ட் ப்ரையாரிட்டி தான். ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கானமி, அப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இது ரெண்டுக்கும் சேர்த்து 50 மார்க் வெயிட்டேஜ் இருக்கு. அடடா, 50 மார்க்கா? அப்போ பாலிட்டி, தமிழ்நாடு சொசைட்டி இதெல்லாம்? பாலிட்டிக்கு 40 மார்க், தமிழ்நாடு சொசைட்டிக்கு ஒரு 40 மார்க். நீங்க கணக்கு போட்டு பாருங்களேன். குரூப் 1 பிரிலிம்ஸ்ல இருக்கிற 175 பொது அறிவு கேள்விகள்ல இந்த 3 டாபிக்ல 130 மார்க் கவர் ஆகிடுது. ஒரு நிமிஷம், நிஜமாவா? 175ல 130 மார்க் இதுல மட்டுமே வந்துடுதா? அப்போ நம்ம ஆட்கள் ஏன் தேவையில்லாம மத்த சப்ஜெக்ட்ல போட்டு உழைப்பிக்கிட்டு இருக்காங்க? அதுதான் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் அப்படிங்கிறது. மாணவர்கள் ஹிஸ்டரி, மேத்ஸ், சயின்ஸ்னு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டைம் கொடுப்பாங்க. ஆனா இந்த பிளான்ல ஹிஸ்டரியும் மேத்ஸும் மீடியம் ப்ரையாரிட்டி தான். ரெண்டுக்கும் தலா 25 மார்க். அப்போ சயின்ஸும் ஜியோகிராஃபி எல்லாம்? அது ரெண்டும் ஜஸ்ட் சப்போர்ட் சப்ஜெக்ட்ஸ் தான். சயின்ஸ்க்கு 10 மார்க், ஜியோகிராஃபிக்கு 10 மார்க். இதுக்காக நீங்க 9 மணி நேரத்துல பாதி நேரத்தை வீணாக்க கூடாது. எங்க மார்க் அதிகமா வருதோ அங்கதான் உங்க உழைப்பு கொட்டணும். ரொம்ப தெளிவான வியூகம். உழைப்புக்கேத்த வருமானம் மாதிரி படிக்கிற நேரத்துக்கு ஏத்த மார்க். சரி, இப்போ என்ன படிக்கணும்னு தெரிஞ்சிடுச்சு. இந்த 90 நாட்களை எப்படி பிரிக்கிறாங்க? இந்த 90 நாட்களை அவங்க 3 ஃபேஸா, அதாவது 3 கட்டங்களா பிரிக்கிறாங்க. 30 நாட்கள் ஃபவுண்டேஷன் ஃபேஸ். ஃபவுண்டேஷன்னா அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் அப்புறம் கோர் டாபிக்ஸ புரிஞ்சிக்கிற கட்டம், ஆமாதானே? எக்ஸாக்ட்லி. திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் ஒரு பேலன்ஸ்டு ஷெட்யூல் போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு திங்கள்கிழமை பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்டரி படிக்கணும். செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சொசைட்டி, ஜியோகிராஃபி, மேத்ஸ். இருங்க, இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் படிக்கிறோம். அதுல பாலிட்டி கொஞ்சம், எக்கனாமி கொஞ்சம்னு மாத்தி மாத்தி படிச்சா மூளை குழம்பாதா? ஒரே சப்ஜெக்ட முழுசா முடிக்கலாமே. அதுதான் நிறைய பேர் பண்ற தப்பு. ஒரே சப்ஜெக்ட நீங்க தொடர்ச்சியா 9 மணி நேரம் படிச்சா மூளைக்கு செமாண்டிக் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு சோர்வு நிலை வந்துடும். அதாவது கண்கள் மட்டும் படிக்கும், ஆனா மண்டையில ஒன்னும் ஏறாது. ஓஹோ, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? ஆமா. அதனாலதான் 3 மணி நேரத்துக்கு ஒருக்கு சப்ஜெக்ட மாத்துறாங்க. இன்டர்லீவிங் பிராக்டிஸ்னு இத சொல்லுவோம். பாலிட்டி படிச்சுட்டு அடுத்ததா மேத்ஸ் போகும்போது மூளையோட வேற ஒரு பகுதி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ சோர்வு இருக்காது. அடா, மூளையை ஏமாத்தி வேலை வாங்குறாங்கன்னு சொல்லுங்க. சூப்பர். சரி, 30 நாள் ஃபவுண்டேஷன் முடிஞ்சிடுச்சு. அடுத்த கட்டம் என்ன? அடுத்த 30 நாட்கள் அட்வான்ஸ்டு ப்ரிப்பரேஷன் ஃபேஸ். இங்க தான் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது PYQ, MCQ பிராக்டிஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணும். அதாவது ஃபேஸ்ல சும்மா பஞ்சிங் பேக்ல குத்துச்சண்டை பழகணும். 2வது ஃபேஸ்ல நிஜமாவே ஒருத்தன் கூட ரிங்ல இறங்கி சண்டை போடுறோம், அப்படிதானே? கரெக்ட். இங்க நீங்க வெறும் ஆன்சரை மட்டும் கண்டுபிடிக்கல, கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்களோட மைண்ட் செட்டை டீகோட் பண்றீங்க. அவங்க எங்க ட்ராப் வைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுக்காக தான் டெய்லி 3 மணி நேரம் பாலிட்டி அல்லது எக்கனாமி, அடுத்த 3 மணி நேரம் ஹிஸ்டரி அல்லது சொசைட்டி, அப்புறம் மேத்ஸ், சயின்ஸ்னு பிரிக்கிறாங்களா? ஆமா, ஃபாஸ்ட் ரிவிஷன் டெக்னிக்ஸும் இங்க தான் அப்ளை பண்ணணும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய கடைசி 30 நாட்கள் இருக்கு பாருங்க, அதுதான் ஃபைனல் ரிவிஷன் ஃபேஸ். இந்த ஃபேஸை பத்தி நான் பிடிஎஃப்ல படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் பகீர்னு இருந்துச்சு. காலையில நோட்ஸ் ரிவிஷன், நைட்டு PYQ ரிவிஷன், இது ஓகே. ஆனா மத்தியான நேரத்துல தினமும் 100 MCQ பிராக்டிஸ் பண்ணணுமா? இது கொஞ்சம் ஓவரா இல்ல? ஓவரா தெரியலாம்.
ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உளவியல் காரணம் இருக்கு. தினமும் 100 கேள்விகள் சால்வ் பண்ணா பசங்களுக்கு பர்ன் அவுட், அதாவது மனச்சோர்வு வந்துறதா? அந்த மனச்சோர்வு எக்ஸாம் ஹால்ல வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்பவே டெய்லி 100 கொஸ்டின் கொடுத்து பழக்கப்படுத்துறாங்க. இத ஸ்ட்ரெஸ் இனாக்குலேஷன் ட்ரெய்னிங்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் இனாக்குலேஷன்னா பதற்றத்துக்கான தடுப்பூசி மாதிரி, கரெக்டா? அதேதான். 4 ஆப்ஷனை பார்க்கும்போது நம்ம மூளையில ஒரு பயம் வரும் இல்லையா? தினமும் 100 கேள்விகளை ஃபேஸ் பண்ணும்போது மூளை அந்த பதற்றத்துக்கு பழகிடும், அமைதியா யோசிக்க ஆரம்பிச்சிடும். வாவ்! எக்ஸாம் சிமுலேஷன். அதாவது டெய்லி 100 தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, மெயின் எக்ஸாம்ல அந்த தப்பு நடக்கக்கூடாது. எக்ஸாக்ட்லி. சரி, திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் புதுசா படிக்கிறோம். ஆனா மூளைக்கு ஒரு பெரிய எதிரி இருக்கு. அது என்ன தெரியுமா? மறதி. நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் கொஞ்ச நாள்ல மறந்துடும். இத சமாளிக்க தான் சனி ஞாயிறு 2 நாளையும் இந்த பிளான்ல ஸ்பெஷலா ஒதுக்கியிருக்காங்களா? கண்டிப்பா. இந்த 90 நாள் பிளானோட இன்ஜின் ஆஃப் கன்சிஸ்டன்சி இந்த வீக்கெண்ட்ஸ் தான். சனிக்கிழமைய முழுமையான ரிவிஷன் டேவா வச்சிருக்காங்க. இது ஏன் அவ்ளோ முக்கியம்னு கொஞ்சம் நரம்பியல் ரீதியா சொல்ல முடியுமா? அதாவது நீங்க புதுசா ஒரு விஷயத்த படிக்கும்போது மூளையில புதிய நரம்பு இணைப்புகள் உருமாகும். ஆனா அத ஒரு 5 நாள் கழிச்சு நீங்க திரும்ப படிக்கலனா மூளை என்ன நினைக்கும்னா, ஓ இது தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் போல இருக்குன்னு நினைச்சு அந்த இணைப்புகளை துண்டிச்சிரும். அட பாவமே, நாம கஷ்டப்பட்டு படிச்சத அதுவா அழிச்சிடுமா? ஆமா, இத ஃபார்கெட்டிங் கர்வ்னு சொல்வாங்க. சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க பண்ற அந்த முழுமையான ரிவிஷன் தான், இல்ல இது எனக்கு தேவையான தகவல் அப்படின்னு உங்க மூளைக்கு கொடுக்கிற சிக்னல். ஆனா பிராக்டிக்கலா ஒரு பிரச்சனை இருக்கு. நிறைய பேருக்கு சனிக்கிழமையும் புதுசா ஏதாவது படிச்சு சிலபஸை சீக்கிரம் முடிக்கலாமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வரும். பழையதையே படிக்கிறது டைம் வேஸ்ட் மாதிரி தோணுமே. அந்த குற்ற உணர்ச்சி தான் பெரிய ட்ராப். நீங்க ரிவிஷன் பண்ணாம புதுசா படிக்கிறது ஓட்டையான பானையில தண்ணி ஊத்துற மாதிரி. ஓ, ஓட்டையான பானையா? ஆமா. நீங்க எங்க வேகமா தண்ணி ஊத்துறீங்க அப்படிங்கிறது மேட்டர் இல்ல. அந்த ஓட்டைய அடைக்கலனா பானை நிரம்பவே நிரம்பாது. சனிக்கிழமை உட்கார்ந்து நோட்ஸ், கான்செப்ட்ஸ், ஃபார்முலா எல்லாத்தையும் திரும்ப படிக்கிறது தான் அந்த ஓட்டைய அடைக்கிற வேலை. ரொம்ப சூப்பரான உதாரணம். பானை அடைச்சாச்சு, அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாள் முழுக்க டெஸ்ட் டே அப்படின்னு பிடிஎஃப்ல போட்டிருக்காங்க. வீக்லி ஃபுல் டெஸ்ட், பிவைக்யூ பிராக்டிஸ், அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, எரர் அனாலிசிஸ். இந்த சண்டே டெஸ்ட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? வீக் 1ல பாலிட்டி, ஹிஸ்டரி டெஸ்ட், வீக் 2ல எக்கனாமி, தமிழ்நாடு சொசைட்டி, வீக் 3ல ஜியோகிராஃபி, சயின்ஸ், மேத்ஸ். ஆமா. அப்புறம் வீக் 4ல ஃபுல் குரூப் 1 மாக் டெஸ்ட். இந்த சைக்கிள் அப்படியே எக்ஸாம் வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஆனா இங்க மார்க் வாங்குறத விட எரர் அனாலிசிஸ் தான் ஆணிவேர். எரர் அனாலிசிஸ்னா தப்ப கண்டுபிடிக்கிறது. நிறைய பேர் டெஸ்ட் எழுதிட்டு கம்மி மார்க் வந்தா ஃபீல் பண்ணிட்டு புக்க மூடி வச்சிடுவாங்களே. அதுதான் பண்ணக்கூடாது. ஒரு கேள்வி தப்பாகுதுன்னா ஏன் தப்பாச்சுன்னு பிரிக்கணும். கான்செப்ட் புரியலையா, இல்ல அவசரத்துல தப்பு பண்ணிட்டோமா, இல்ல எக்ஸாமினர் வச்ச ட்ராப்ல விழுந்துட்டோமான்னு அனலைஸ் பண்ணணும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச கேள்வி தப்பாகும்பொழுது நம்ம ஈகோ கொஞ்சம் ஹர்ட் ஆகும். அந்த வலியில அந்த கான்செப்ட வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டோம். அதான் பலவீனமான பகுதிகளை, அதாவது வீக் ஏரியாஸ சரி செய்யறதுக்கு இது ரொம்ப உதவும். சரி, இப்படியே 83 நாள் ஓடிருச்சு. எக்ஸாமுக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு. அப்ப என்ன பண்றது? ஆமா, இந்த பிளான்ல லாஸ்ட் 7 டேஸ்க்குன்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் வச்சிருக்காங்க. புது டாபிக்ஸ் எதையும் கட்டாயம் படிக்கக்கூடாது. ஒன்லி ரிவிஷன், மாக் டெஸ்ட், ஃபார்முலா மட்டும்தானா? அது ஏன்? கடைசி நேரத்துல தானே எல்லாரும் விடிய விடிய புதுசா படிப்பாங்க. அப்படி படிச்சா ரெட்ரோவாக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் வந்துரும். அதாவது நீங்க கடந்த 80 நாளா ஆழமா படிச்சு வச்சிருக்கிற பழைய தகவல்களை இந்த கடைசி நேரத்துல திணிக்கிற அரகுற தகவல்கள் சிதைச்சிடும். மூளைக்கு குழப்பம் வந்துடும். அப்போ கடைசி 7 நாள்ல மூளைக்கு அமைதி தேவை, கரெக்டா? கண்டிப்பா. சேமிச்ச தகவல்களை வரிசைப்படுத்துற நேரமே தவிர புதுசா குப்பையை கொட்டுற நேரம் அது கிடையாது. வாவ், ரொம்ப தெளிவான விளக்கம். இது மொத்தமா சுருக்கி பார்த்தா ஏபி லேர்ன்ட் எக்ஸ் 3D ஒரு சிம்பிளான 5 ஸ்டெப் சக்சஸ் ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க. ஆமா. ரீட், ரிவைஸ், டெஸ்ட், அனலைஸ், இம்ப்ரூவ். இதுதான் அந்த 5 ஸ்டெப். படி, திருப்புதல் செய், தேர்வு எழுது, பகுப்பாய்வு செய், உன்னை மேம்படுத்திக்கொள். ரொம்ப அருமை. இந்த பிளான கன்சிஸ்டன்டா தொய்வில்லாம 90 நாள் ஃபாலோ பண்ணா குரூப் 1 வெற்றி கண்டிப்பா சாத்தியம்தான். மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா கேட்பவர்கள் ஏபி லேர்னிங்ஸ் 3Dயோட டெலிகிராம் மற்றும் யூடியூப் சேனல்ஸை ஃபாலோ பண்ணலாம். ரொம்பவே உதவியா இருக்கும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கான அரசு வேலை கனவு சீக்கிரமே நனவாக வாழ்த்துக்கள். சரி, நாம இந்த ஆழமான அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி
நீங்க ஏதாவது ஒரு ஃபைனல் தாட் சொல்ல விரும்புறீங்களா? சொல்லணும்னு தோணுது. அதாவது என்ன படிக்கணும், எப்போ படிக்கணும்னு ஒரு சயின்டிஃபிக்கான மேப் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன? மோட்டிவேஷனா? இல்ல மோட்டிவேஷன் வந்து இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு காணாம போயிடும். ஆனா டிசிப்ளின், அதாவது சுய கட்டுப்பாடு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ரேஸ் கார் உங்க கையில இருக்கு. ஆனா தினமும் காலையில எந்திரிச்சு எந்த சாக்கு போக்கும் சொல்லாம இத ஃபாலோ பண்ண நீங்க தயாரா இருக்கீங்களா? ஒரு சூப்பரான சிஸ்டம் உங்ககிட்ட இருக்கு. ஆனா அதை இயக்குற டிரைவிங் ஃபோர்ஸா நீங்க மாறுவீங்களான்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. இதை கேட்பவர்கள் கண்டிப்பா யோசிப்பாங்கன்னு நம்புறேன். ரொம்ப நன்றி. சிறப்பான ஒரு அலசல்.